தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது பொறியியல் கல்லூரியிலே சேர விரும்பக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு பதிவு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர்கள் மத்தியிலே என்ஜினியரிங் பிரிவில் சேர்வதற்கு ஆர்வமானது அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான பிரான்ச்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் அதை சார்ந்த அலைடு குரூப்ஸ், இதில் படிப்பதற்கு மாணவர்கள் அதிக விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. நிறைய மாணவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான குரூப் படிப்பதற்கு மிக ஆசைப்படுகிறார்கள். இதை நீங்கள் ஏஐடிஎஸ் சேர்வதற்கு முன்னால் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஒரு மேஜரான ஒரு பிரிவு. இதிலிருந்து பிரிந்தது தான் என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை ரொபாட்டிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற மேஜரான ஒரு ஃபீல்ட்லேருந்து தான் பிரிந்தது. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதன் மூலமாக எப்படிலாம் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் படிப்பீங்க. மேலும் ஒரு அல்காரிதத்தை பற்றி, நிறைய அல்காரிதம் இருக்கும், அந்த அல்காரிதத்தை பற்றி படிப்பது, அப்புறம் நிறைய லாங்குவேஜஸ், C++, ஜாவா, இப்படி பைத்தான், இப்படி நிறைய லாங்குவேஜ் படிப்பது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் தான். மேலுமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அந்த சாஃப்ட்வேரை எப்படி டெஸ்ட் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேரை எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க, அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னால் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த பிரிவில் நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் அனலிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த அனலிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளத்தை என்ன செய்யணும், சின்ன சின்ன ஸ்மால் மாடியூலாக பிரித்து அதை என்ன செய்வது, சால்வ் பண்ணுவது. இப்படியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் நாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை அல்காரிதமாக இருக்கட்டும், இல்லை லாங்குவேஜாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், இல்லை அனலிட்டிக்கல் திங்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் படிப்பது தான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவு. இதிலிருந்து பிரிந்த ஒரு சப் ஃபீல்டு தான் என்னது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெஷின் லேர்னிங். இந்த மெஷின் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கும் இந்த ஏஐ ஃபீல்டில் தான் வருது. அப்புறம் ரொபாட்டிக்ஸு, கம்ப்யூட்டர் விஷன், இதை போன்ற விஷயங்களை நீங்கள் படிப்பது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா சாட் பாட் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போகிறீங்க, ஏதாவது ஒரு கல்லூரியுடைய வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும், மே ஹெல்ப் யூ அப்படின்ட்டு. இந்த சாட் பாட் அப்படிங்கிறது இந்த ஏஐ மூலமாக உருவான ஒரு அப்ளிகேஷன். அப்புறம் இன்றைக்கு வரக்கூடிய அட்வான்ஸ் ரோபோட்ஸ். இப்போ சமீபத்தில் ஒரு டீச்சரே, ரோபோ டீச்சர், அதே என்ன செய்கிறாங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. அந்த ரோபோ டீச்சர் மூலமாக பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாமா. இதுவும் ஆர்டிஃபிஷியலில் உள்ள மிகப்பெரிய ஒரு வெற்றி. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அது கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள ஒரு தனி பிரிவு, அவ்வளோதான். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து கொண்டே ஆர்டிஃபிஷியல் ரிலேட்டடான டூல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் நிச்சயம் படித்து கொள்ளலாம். அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சில பேர் என்னென்னா, எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடைக்கல, எனக்கு அந்த பிரிவு கிடைக்கல, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் என்ன செய்யலாம், கவலைப்பட வேண்டாம். எது கிடைக்குதோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைத்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை படித்து கொண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸான டூல்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்யலாம், கண்டிப்பாக நீங்கள் போகலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அன்புடன், ஜஸ்டின்.